யோபு அதிகாரம் 13, 15, 18 அவர் என்னை கொன்றாலும் கொல்லட்டும், இருப்பினும் என் வழிகள் குற்றமற்றவை என எடுத்துரைப்பதில் நான் தளரேன். நான் தளர மாட்டேங்க. நான் குற்றமற்றவன் எடுத்துரைக்க நான் தயங்க மாட்டேன், தளர மாட்டேன், ஓயா சொல்லிட்டு இருப்பேன். அவன் என்னை கொண்டாலும் பரவாயில்ல, யார் கொண்டாலும் எனக்கெல்லாம் கொண்டுறாங்க. நீ எதுக்கு இருக்க, உயிரோட இருக்க, நீ செத்துப்போ, இவ்வளோ நோய் நொடி இருக்கு, அவசரப்பட்டு கிடக்க, ஒன்றும் இல்லை, எல்லாம் போயிடுச்சு, பொண்டாட்டி பிள்ளைங்க போயிச்சாங்க, சொத்து போயிடுச்சு, எல்லாமே போச்சு, நடுத்துல பிச்சைக்காரன் மாதிரி கிடக்கிற நீ இருக்கிறத விட சாகலாம் என்று அவளை கொல்ல முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? அவர்கள் என்னை கொன்றாலும் கொல்லட்டும், இருப்பினும் என் வழிகள் குற்றமற்றவை என்னை எடுத்துரைப்பதில் நான் தளர மாட்டேன். எதுக்கு என்ன கொலை போடுறீங்க? என்ன பாவம் பண்ண? நான் கொலை பண்ணேன்னா, உங்கள் சொத்துக்களை பிடுங்கினேன்னா, ஏமாத்தினேன்னா, பல பேரை ஏமாற்றி கொள்ளை அடிச்சேன்னா, எதற்காக என்ன கொலை பண்ணுறீங்க? எதற்காக என்ன கொல்ல போகிறீங்க? ஒரு காரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு காரணம் சொல்லுங்கள். நீங்களே என்னை கொல்லலாம். என்ன பாவம் செஞ்சேன்? யாரை ஏமாத்தினேன்? என்ன பண்ணினேன்? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், அப்புறம் நீங்கள் என்னை கொல்லலாம். விபசாரம் பண்ணி வந்தாங்க, பிடிப்பட்டா எல்லாரும் கல்லெறிய போகிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் கல்லை எறியட்டும் என்று சொல்கிறாரு. அந்த நிலைமையில தான் இப்போ யோபு இருக்கிறாரு. நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா என்னை கொலை பண்ணுங்க. என்ன பண்ண, யாரை கொலை பண்ண, யாராவது கொள்ளை அடிச்சேன்னா, உங்கள் சொத்தை பிடுங்கினா, யாராவது ஏமாத்திருக்கனா, ஏதாவது ஒரு குற்றம் என் மேலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குற்றம் சொல்லுங்க. முடியாது, உங்களால் முடியாது, முடியாது. ஏனால் நான் குற்றமற்றவன். இது ஆண்டவருக்கு தெரியும், இது ஆண்டவருக்கு தெரியும். அவர் என்னை மீட்பார், அவர் என்னை மீட்பார்.